வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. ஜாவா கணினி மொழி தொடரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸ், யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன, யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன, இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். நெஸ்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனுக்குள்ளார இன்னொரு எக்ஸப்ஷன் ட்ரை கேட்ச் பிளாக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே ஏதோ சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எகெயின் அங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷனாக ட்ரை பண்ண போகிறோம். அப்போ ட்ரை பண்ணும்போது அதனுடைய கேட்ச் பிளாக் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. என்னாகும், அந்த இன்னர் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அந்த ட்ரை கேட்ச் பிளாக்கில் வந்து எக்ஸப்ஷன் க்ரியேட் ஆச்சுன்னா அந்த கேட்ச் வந்து அதை கேப்சர் பண்ணிடும். சம்டைம்ஸ் அப்படி அந்த எக்ஸப்ஷன் வந்து இன்னர் பிளாக்கில் வந்து கேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், அவுட்டர் பிளாக்கில் இருக்கக்கூடிய கேட்ச் வந்து அதை கேப்சர் பண்ணுமா? ஆமாம், அதாவது இப்போ அவுட்டர் சைடில் ஒரு கேட்ச் பிளாக் போட்டிருக்கோம், இன்னொரு கேட்ச் பிளாக் போட்டிருக்கோம், உள்ளுக்குள்ளே இன்னர் இதில் வந்து ஒரு 2 கேட்ச் பிளாக் இருக்குது அப்படின்னா இட் வில் ஃபஸ்ட் ட்ரை தட் இன்னர் கேட்ச் பிளாக்ஸ். அதில் எது வந்து சூட்டபுளாக இருக்கோ இட் வில் ட்ரை டு கேப்சர் தட். இன்கேஸ் அதில் வந்து அந்த கேப்சர் ஆகலை அப்படின்னா அவுட்டர் கேட்ச் பிளாக்ஸில் வந்து ட்ரை பண்ணும், ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணும். அதில் ஏதாவது சூட்டபுளாக இருந்ததுனால் அதை வந்து கேட்ச் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நேராக இட் வில் கோ டு த ரன் டைம். ரன் டைமில் வந்து அந்த கேட்ச் வந்து இட் வில் ஹேண்டில். ஓகே, ஜாவா ரன் டைம் JVM வில் டூ த திங். அப்போ பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூசர் டிஃபைன்ட் இதெல்லாம் அங்கே பண்ண முடியாது. டைரெக்டாக அதுவே ஒரு எரர் மெசேஜை கொடுத்துட்டு அப்ரப்டாக ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதாவது எக்ஸப்ஷன் நார்மலாக எக்ஸப்ஷன் ட்ரை கேட்ச் இல்லைன்னா எப்படி ஆகுமோ அதே மாதிரி ஆகும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது, அதை ஒரு சாதாரணமாக இப்போ வந்து we will have int x equal to x, y, zன்னு ஏதோ 3 வேரியபிள் வச்சுப்போம். இப்போ x equal to 10, y equal to 20, இப்போ வந்து int அரே ஒன்று வச்சுப்போம். ஒரு அரே வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு ட்ரை பிளாக் ஒன்று வச்சுக்கிறோம். இந்த ட்ரை பிளாக்கில் நார்மலாக we are going to say z equal to x by y. ஓகே, இதனுடைய கேட்ச் பிளாக் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இந்த கேட்ச் பிளாக்கில் நம்ம we are going to say system dot out dot println e dot to string. ஸோ இதுதான் நார்மல் ட்ரை கேட்ச் பிளாக். இப்போ இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ட்ரை பிளாக் ஹியர், இதுக்குள்ளே இன்னொரு ட்ரை போட்டுருக்கோம். இங்கே கேட்ச் பிளாக் இருக்குது. இதில் வந்து நம்ம we are going to print அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து அரேவனுடைய 32nd எலமெண்ட் இருக்கிறதே 3 எலமெண்ட்டு, நம்ம 32வது எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஆப்வியஸ்லி அங்கே எக்ஸப்ஷன் க்ரியேட் ஆகும். இப்போ க்ரியேட் ஆச்சுன்னா இங்கே எக்ஸப்ஷன்னு போட்டிருக்கோம். இந்த எக்ஸப்ஷனில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கேப்சர் ஆகிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println e1 டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ இங்கே கேப்சர் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணோம்னா
ஸோ இங்கே வந்து இட் இஸ் கிவிங் த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் நம்ம மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு பதில் இப்போ நம்ம நார்மலாக இதுதான் டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம வாட் வி கேன் டூ இஸ் எரர் அக்கர்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்காக அதை போட்டுடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா error occurred. So நம்ம கொடுக்குற மெசேஜ் இங்கே வருது. ஸோ இட் இஸ் கெட்டிங் காட் இன் த இன்னர் சைடு கேட்ச். ஓகே, இப்போ println outer exception போட்டிருக்கேன். இந்த outer exception மெசேஜ் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இப்போ வந்து இந்த எக்ஸப்ஷன்னா எல்லா எக்ஸப்ஷனையும் கேப்சர் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா எக்ஸப்ஷன் கிளாஸுக்கும் பேரண்ட் கிளாஸ் இஸ் த எக்ஸப்ஷன் கிளாஸ். ஸோ எந்த எக்ஸப்ஷனாக இருந்தாலும் பேரண்ட் கிளாஸால் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் ரெஃபர் தட். ஸோ அதனால் இட் வில் கேப்சர் எனி எக்ஸப்ஷன். ஸோ அதுக்கு பதில் இங்கே நார்மலாக வி வில் மேக் இட் ஆஸ் arithmetic exception. arithmetic exception போட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த arithmetic exception வந்தால் மட்டும்தான் இங்கே கேப்சர் ஆகணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸப்ஷன் என்ன இருக்குது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இட் கேனாட் கேட்ச் தட். இப்போ இந்த இன்னர் எக்ஸப்ஷன் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் எக்ஸப்ஷன் வில் கேட்ச் தட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் எக்ஸப்ஷன் அதை கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ யூ ஆர் ஏபிள் டு கேப்சர் தட். சரி, இன்கேஸ் இங்கேயும் நான் வந்து வேறு ஏதோ கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இங்கேயும் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனே கொடுப்போம். ஸோ இட் இஸ் நாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இங்கே அவுட்டர் எக்ஸப்ஷனும் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ நேராக ரன் டைம் எடுத்துக்குது. ரன் டைம் எடுத்துகிட்டு ப்ரோக்ராமை த்ரோ பண்ணிடுது, அந்த எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடுது. ஸோ ரன் டைம் இஸ் டிஸ்பிளேயிங் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய கேட்ச் எதுவுமே அதை கேப்சர் பண்ணலை. ஸோ அதுதான் இங்கே நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே இன்கேஸ் இன்னொரு கேட்ச் பிளாக் வச்சுருக்கோம், அதில் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் E2 இங்கே வந்து we are going to say system dot out dot println caught அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனாக இருக்கிறதுனால இங்கே வரும்போது இட் வில் கேப்சர் அண்ட் இட் ஷுட் டிஸ்பிளே தட். ஸோ அவுட்டர் எக்ஸப்ஷன்ஸில் யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் இருக்குன்னா அதில் ஒன்று ஒன்றா செக் பண்ணும். எந்த எக்ஸப்ஷனாவது அதை கேப்சர் பண்ணிச்சுன்னா தென் இட் இஸ் கோயிங் டு go into that particular block. இங்கே பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே நார்மலாக இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் திஸ் ஹியர் இட் செல்ஃப், அப்போ என்ன ஆகும், அப்ராப்ரியேட் எக்ஸப்ஷன் இன்னர் எக்ஸப்ஷன்லேயே இருக்குது, இன்னர் கேட்ச்லேயே இருக்குது. ஸோ இன்னர் கேட்ச் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அங்கே வந்து கேப்சர் ஆகிடும். அங்கே இல்லைன்னா மட்டும்தான் அவுட்டர் கேட்சில் வந்து செக் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து நெஸ்டட் எக்ஸப்ஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நெஸ்டட் எக்ஸப்ஷனில் சம்டைம்ஸ் we can have without catch also, or the appropriate catch அங்கே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவுட்டர் கேட்சில் இருந்ததுனால் it will handle that. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற nuances புரிஞ்சிடும். யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். இப்போ ஜாவாவில் ஏகப்பட்ட எக்ஸப்ஷன்ஸ், இப்போ
சில லாங்குவேஜிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 30 எக்ஸப்ஷன், 40 எக்ஸப்ஷன் அப்படின்னு. எந்த வகையான எக்ஸப்ஷனாக இருந்தாலும் அதுக்குள்ளே கேட்டகரைஸ் ஆகிடும். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா 32 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்ட் வெர்ஷனில். ஸோ அந்த 32 எக்ஸப்ஷனுக்குள்ளேயே நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணிடலாம். ஜாவாவில் அப்படி கிடையாது. ஜாவாவில் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிற அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸில் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸே ஒரு 600-700க்கு மேலே இருக்கும். ஸோ எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்ம we need to run that program. அந்த எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ ஆகும்போது அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸப்ஷனையும் மீறி என்னோடய சிச்சுவேஷனுக்கு நான் ஒரு பெக்யூலியரான எக்ஸப்ஷன் எனக்கு வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அப்பயும் பிரச்சனை இல்லை. ஜாவாவில் யூ கேன் க்ரியேட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸப்ஷன் தேவைப்படுதோ அப்படி ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான எரர் மெசேஜஸை நீங்களே உருவாக்கிக்கலாம். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் எப்படி எழுதுறது? இப்போ வந்து அந்த எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராப்ளம் அதை யூஸ் பண்ண போகிறோம் அந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனுக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி நேம் அண்ட் ஏஜ் வாங்குகிறோம். எம்ப்ளாயி நேம் அண்ட் ஏஜ் வாங்குகிறோம். அந்த ஏஜ் வாங்கும்போது நம்ம கம்பெனியில் we are going to have a restriction. ஒரு 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும், 58 வயசுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். அந்த 18 வயசு ஒரு 58 வயசுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக யூசர் டிஃபைன்டு இது பண்ணும்போது we are going to set ஒரு if கிளாஸ் போட்டு if else போட்டு செக் பண்ணி நம்ம நார்மலாக பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதில் அதை எக்ஸப்ஷனில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னுக்கிட்டால் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளே வந்து திருப்பி அதை வாங்கி ப்ரோக்ராம் எழுதுறத விட கிளாஸில் வந்து கண்டிஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, தப்பான டேட்டா வந்ததுன்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அந்த கிளாஸை கன்சியூம் பண்ணி அப்ளிகேஷன் எழுதுகிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கக்கிட்ட நம்ம அதை கொடுத்துட போகிறோம். இதை வந்து ஒரு எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணி கொடுத்துட போகிறோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து let us have a class. இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எம்ப்ளாயி கிளாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆல்ரெடி we are having the employee class. அதில் எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ ஏஜுங்கிறது ஒன்று ஆட் பண்ணிவிடுவோம். இங்கே we are going to have one thing called as age, int age. இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயும் int age போட்டுருவோம். இங்கே இந்த செட் டேட்டாவில் we are going to say enter age. Age equal to in dot next int. நார்மலாக நம்ம லாஜிக் எழுதணும்னா என்ன செய்வோம், இங்கே தான் if போட்டு நம்ம செக் பண்ணணும். if போட்டு திருப்பி அந்த வேல்யூவை திருப்பி என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு while லூப்போ ஏதோ செட் பண்ணி அந்த தப்பான வேல்யூ இல்லாமல் ரைட்டான வேல்யூ வர வரைக்கும் நம்ம அந்த யூசர்கிட்டேருந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். அப்படிலாம் எழுத நான் விரும்பலை. டைரெக்டாக ஐ எம் கோயிங் டு த்ரோ த எக்ஸப்ஷன். ஸோ நான் த்ரோ பண்ண போகிற எக்ஸப்ஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஏஜ் எக்ஸப்ஷன். அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறது நம்மள தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஏஜ் எக்ஸப்ஷன்னு. அதை பின்னாடி க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து வாட் we are going to do is if age less than 18 or age greater than 58, 58க்கு மேலே இருந்தாலோ இல்லை 18க்கு கீழே இருந்தாலோ எரர். ஸோ வாட் I am going to do is I am going to say throw new age exception.
த்ரோ நியூ ஏஜ் எக்ஸெப்ஷன். அதுக்கு ஒரு மெசேஜும் உள்ளே கொடுத்துக்கிறேன். ஏஜ் இஸ் நாட் இன் ரேஞ்ச். இதுதான் அதில் நம்ம பாஸ் பண்ண போகிற மெசேஜ். ஸோ இங்கே ஏஜ் எக்ஸெப்ஷன் இங்கே எரர் சொல்லுது, பிகாஸ் அந்த கிளாஸே நம்மக்கிட்ட இல்லை. ஜாவாவில் ஏஜ் எக்ஸெப்ஷன் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே த்ரோ அப்படின்னா என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இட் வில் த்ரோ. இப்போ வந்து இதை ஒன்ஸ் இஃப் யூ ஹாவ் திஸ் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை கம்பைல் பண்ணும்போது என்ன சொல்லணும்னு கேட்டால், இங்கே இந்த பர்டிகுலர் மெத்தட்லேருந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது. எய்தர் யூ ஷுட் throw that particular thing or you should capture that particular exception அப்படிங்கிறத அந்த எரர் மெசேஜ் சொல்லும். நம்ம இப்போ முதல்ல எக்ஸெப்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு we will come to this. இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். நான் தனியாக அதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணல, இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஏஜ் எக்ஸெப்ஷன் எக்ஸ்டென்ஸ் எந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷனாக இருந்தாலும் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸெப்ஷனில் இருந்தால் இன்ஹெரிட் ஆகணும். ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ் ஏஜ் எக்ஸெப்ஷன். ஸோ எந்த கிளாஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாகணும். அந்த கன்ஸ்ட்ரக்டரை இங்கே கொடுக்குறேன், ஏஜ் எக்ஸெப்ஷன். அதில் வந்து ஸ்ட்ரிங் எம்எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேரியபிள் string msg. இப்போ வந்து we are going to say this dot msg equal to msg. என்ன சொல்ல போனால் இங்கே வந்து இதனுடைய சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த msgயை பாஸ் பண்ணிடுறீங்க. ஸோ வாட் will happen? அந்த மெசேஜ் will go to the exception class also. ஸோ இங்கே மெசேஜ்னு இங்கே ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இங்கே what we are going to do is we are going to say ஒரு ஸ்ட்ரிங் கிளாஸ், டு ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் மெத்தட் இருக்குது எல்லா கிளாஸ்லேயுமே. அது வந்து இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் கிளாஸான ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. அதை இங்கே நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங், அதுதான் அந்த மெத்தடோட பேர். அது இங்கே எழுதுகிறோம். அதில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டால், ரிட்டர்ன் ஏஜ் எக்ஸெப்ஷன் ப்ளஸ் எம்எஸ்ஜி. ஸோ நம்ம கொடுத்துட்டோம். இவ்வளோ தாங்க எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஒரு சின்னதாக நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸு நம்ம கொடுக்குற மெசேஜை வாங்கி வச்சுட்டு பேரண்ட் கிளாஸுக்கு வந்து அதை பாஸ் பண்ணிவிடுது. இதுலேயும் மெசேஜ்னு ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம். டு ஸ்ட்ரிங் கிளாஸ் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்மளுடைய கஸ்டம் எக்ஸெப்ஷன் மெசேஜஸ், எரர் மெசேஜஸை நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இடத்துல ஏஜ் எக்ஸெப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் டைப் ஏஜ் எக்ஸெப்ஷன் add throws declaration அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி இல்லைன்னா you have to catch it. இங்கேயே இதை ட்ரை கேட்ச்குள்ளே போட்டிங்கன்னா இங்கேயே கேப்சர் பண்ணிடலாம். பட் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் அது இல்லை. நம்ம we are going to pass on the responsibility to the child class user, or இதை கன்சியூம் பண்ணக்கூடிய யூசருக்கு நம்ம அதை பாஸ் பண்ணிட போகிறோம். ஸோ what I am going to do is, here I can say throws என்ன எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். ஏஜ் எக்ஸெப்ஷன். ஓகே, இங்கே வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் த ப்ராப்ளம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து வருது. அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வரதுனால இது இங்கே கம்பல்சரியாக செஞ்சாகணுங்கிறதுனால இங்கே எக்ஸெப்ஷன் அலோவ் பண்ணாது. ஐ எம் கோயிங் டு சே த்ரோஸ் எக்ஸெப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட் யூ கேன் டூ இஸ்
இதை வந்து நான் தனியாகவே ஒரு மெத்தடாக எழுதிட போகிறேன். இங்கே வந்து public void set age, public void set age throws age exception. இங்கே கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இதுக்குள்ளே போட்டுட்டேன். throws age exception. ஓகே, இப்போ I can call this here set age. set age ன்னு போட்டால் இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, unhandled exception type add throws declaration. ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸப்ஷன்லேயும் இங்கேயே போட்டுட்டோம். இன்டர்ஃபேஸில் வந்து த்ரோஸ் ஏஜ் எக்ஸப்ஷன்னு இங்கே இதுலேயும் we have added that, so there is no problem at all. இங்கே இருக்க போகுது. ஸோ இங்கே ஏஜ்னு வாங்கிட்டோம், இட் த்ரோஸ் தட் எக்ஸப்ஷன், இங்கேயும் அதை த்ரோ பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி we are not having any problem. இதில் வந்து இங்கே ஐஎன்கிறது இருக்காது. அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டையும் இங்கே காப்பி பண்ணி போட்டுருங்க. ஏன்னாட்டா அது வேறு மெத்தட், இது வேறு மெத்தட். ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, இப்போ வந்து இதனுடைய மெயின், இந்த மெயினில் வந்து இந்த எம்ப்ளாயி கிளாஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து we are going to say employee emp equal to new employee. ஓகே, இப்போ emp dot set data இங்கே போட்ட உடனே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, you need to add a try catch block here. இதை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும். நம்ம வந்து இங்கே ட்ரை போட்டோம். exception or you can even put age exception, no problem. age exception e. இங்கே வந்து system dot out dot println e dot to string. இப்போ ரன் பண்ணோம்னா run as Java application. employee ID 12, name something, department something, salary something, age வந்து நான் 12ன்னு போடுறேங்க. 12ங்கிறது எக்ஸப்ஷன். ஏஜ் இஸ் நாட் இன் ரேஞ்ச், நம்ம அங்கே போட்ட எரர் மெசேஜ் வந்துருச்சுங்களா, நம்ம போட்ட எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். இங்கே வந்து நம்ம வாட் வீ கேன் டூஸ், இல்லை ஏஜ் வந்து வாங்கக்கூடாது, திருப்பி ஐ வாண்ட் டு செட் டேட்டா அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அந்த ஏஜ் மெத்தடை மட்டும் கால் பண்ணி நம்ம அந்த 18க்கு மேலேயும் 58க்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ஷுட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது அங்கே த்ரோ பண்ணிட்டோம், எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிட்டோம். அது த்ரோ பண்ணுறதுன்னா என்ன ஆகுது, அந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இட் இஸ் பாசிங் இட் ஆன். அதை வந்து எங்கே கேப்சர் பண்ணி ஆகணும், அதை எங்கே கன்சியூம் பண்ணுறோமோ, அந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே வந்து we need to capture it and we need to handle that particular exception. ஓகே, ஸோ இதுதான் யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், த்ரோஸ் எப்படி வந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெத்தடில் we are not going to handle that exception அப்படின்னு சொல்லணும்,
அப்படின்னா we can throws that particular thing. த்ரோங்கிறது வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸெப்ஷனை க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி we are passing it on to the user or the consumer of that particular method. அங்கே மெத்தடை திருப்பி கால் பண்ணும்போது we have to use the try catch. இதுதாங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். hope you understood this perfectly. Thank you. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்ப்போம்.